இருந்தாலும் இந்த ஆட்சி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே, காத்தடிச்சது கூட கரண்ட்டை கட் பண்ணுறாங்களே. வா, என்ன தேடி வா. யார் அவன் அசிங்கமாக பேசுறது? நான் வரமாட்டேன், எனக்கு அட்ரஸ் தெரியாது. அட்ரஸ் சொன்னா வருவியா? அந்த மலாடி வாரத்துக்கு வா. அப்பவும் வரமாட்டேன். உனக்கு என்னதான் வேணும்? நீதான் வேணும். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா? தூங்காது, தூங்கவே தூங்காது. நீ இல்ல நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா? கொப்பத்தா இதுக்கு மேல தூங்க முடியாதுடா. அற நீ இப்ப வாடா டேய், தைரியம் இந்த முன்னாடி வாடா, ஏன்ச்சுனா வாடா டேய், வாடா டேய், வாடா வாடா. என்ன மணி சீக்கிரமா எந்திரிச்சிட்டு இருக்க? நைனா, நேத்து கனவுல ஒரு உருவம் வந்து அந்த மலை அடி வரத்துக்கு வர சொல்லிச்சு. மழையா? வெளில வெயில்லடா அடிக்குது. என்ன சின்ன புள்ளத்தனமா? நைனா, நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வா மச்சான் மான்ஸ்டர், என்ன கண்ணெல்லாம் ரெட்டா இருக்குது? நைட்டு ஃபுல்லா பப்ஜியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், நேற்று நைட்டு ஒரு கனவுடா. அது கனவா இல்லை நிஜமானே தெரியல. அதில் ஒரு உருவம் வந்து என்னை அந்த மலை அடி வரத்துக்கு வா வான்னு கூப்பிடுதுடா. நைனா, அவன் பொண்டாட்டியா இல்லை லவ்வரா? அது எனக்கு தெரியல மச்சான். எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே. சுப்பிரமணி, அந்த இடம் எனக்கு தெரியும்னு சொன்ன மச்சான். சரி சரி, உங்க தாத்தா தண்ணி பாம்பு என்ன சொல்லியிருக்காரு? உன்னோட பயத்துல இருந்து நீ வெளில வரணும்னா அந்த பயத்தை நீ எதிர்கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. நாம இன்னைக்கு சாயங்காலம் அந்த மலைக்கு போறோம். டாட் மச்சான், ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த மலைக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. நித்யான் அந்த மாதிரி பெரிய பெரிய ஞானிக்கலாம் இந்த மலைக்கு கீழே நின்றுதான் ஞானம் கிடைச்சிட்டான் அப்படின்னு எங்க அப்பா எனக்கு சொன்னதை நான் இப்போ உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மச்சான் ஆடுதுடா. வாளுன்னு இருந்தா ஆடதான் செய்யும் சுப்பிரமணி. நான் வாழ சொல்லலடா, புதற சொன்னடா. பறக்குறோம் பறந்தே தீரறோம். என்ன பயந்துட்டீங்களா? நான் தான் பறக்குற பூச்சி இர்ஃபான். என்ன சுப்பிரமணி, லைட்டா புதற அண்ணதுக்கு இப்படி பதறி போயிட்ட? எல்லாருக்கும் பயத்துல சட்டை வேர்க்கும், என்ன உனக்கு ஃபேண்ட் வேர்த்துருக்குது? நம்ம பறக்கிற பூச்சி இர்ஃபான் ப்ரோ தான்டா, பயப்படாத. அட, நம்ம பறக்கிற பூச்சி இர்ஃபான் ப்ரோ தானா? வேற யாரோ நினைச்சு பயந்துட்டேன். சரி மொத்தமா நம்ம வந்த வேலையை பார்ப்போம். உன் கனவுல அந்த உருவம் ஏதோ ஒரு பாட்டு பாடிச்சுன்னு சொன்னல, அதை பாடு. சரி மச்சான், பாடுறேன். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா? நீ இல்ல நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா? இப்ப எதுக்குடா பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி 2 வயசுல பாட்டுன்னு இருக்க? சுப்பிரமணி, இது என் கனவுல வந்து அந்த உருவத்தோட வாய்ஸ்ரா. மான்ஸ்டர் மணி நீயா? அட, இது நம்ம சூடுகை சுந்தரம் மாமா வச்ச. இவர் தான் நம்ம கனவுல வந்து அந்த உருவமா? இருந்தாலும் பயத்துல உடமாறது நிக்க மாட்டேங்குதே. சுந்தரம் மாமா, எப்படி இருக்கீங்க? என்ன மணி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றதால மாமாவோட பேரை மறக்கலாமா? சுடுகெடுக்கும் சூடுகை சுந்தரம். அது என்னமோ இருக்கட்டும் மாமா, நேற்று நீங்க என் கனவுல வந்தீங்க, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு இப்போ வந்தேன். என்ன சொல்ற மணி? நான் உன்னோட கனவுல வந்தனா? ஆமா மாமா, ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்தது என்னோட கனவுலல. டேய், உங்க குடும்பம் இன்னும் திருந்தலையாடா? உங்க தொந்தரவு தாங்க முடியாம தான்டா காடு மலை தாண்டி இவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி குடும்பத்தோட செட்டில் ஆயிருக்கேன். சரி சரி, அத்தை எப்படி இருக்காங்க மாமா? அவளுக்கு என்ன, கால் மேல வாழை போட்டு ஜம்முன்னு உட்காந்து வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பா. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்ட, வா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அத்தையும் சோப்பி கண்ணு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மான்ஸ்டர், அது யாரா சோப்பி கண்ணு? என் மாமாவோட பொண்ணு தான்டா, எனக்கு கட்டிக்கிற முறை. மான்ஸ்டர் மணி, இதான் நம்ம அரண்மனை. சோப்பி கண்ணு,